ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ராசி சக்கரத்தில் 11வது ராசியை அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு, அதாவது சனி பகவானால் ஆளக்கூடிய சனி பகவானை அதிபதியாய் கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்புகளால் ஏற்படக்கூடிய முன்னேற்றமான பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், பாதகமாக எது அமையும், பாதகமான அமைப்பிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயத்தை எல்லாமே நீங்கள் தவிர்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் முன்னேற்றமான நிலை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கும்ப ராசி சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் உள்ள அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, இன்னல்கள், கஷ்டங்கள் அப்படின்னு தவிச்சிருப்பீங்க. இந்த தவிப்புகள் தீர சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனாலையும், உங்களோட ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனாலையும் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடும், பிரதோஷ நாளில் சிவபெருமான் வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், காரிய தடைகள் விலக்கி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரவும் சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கும். இதுவரைக்கும் நடந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரவும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம். கும்பம் ராசி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து குணாதிசயம் அப்படிங்கிறது மாறும். அந்த வகையில் ஒரு குடம் போன்ற அமைப்பில் இந்த ராசி இருக்கும். அதே போல தான் குடத்தை திறந்து பார்த்தா மட்டும்தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியும். இந்த ராசியில் பிறந்த நீங்களுமே அப்படித்தாங்க. உங்களோட மனதில் இருக்கிறத யாருக்கிட்டையுமே அவ்வளோ எளிதில் சொல்ல மாட்டீங்க. மற்றவங்க தெரிஞ்சு வச்சுக்காதபடி மறைச்சி வச்சுருப்பீங்க. தொடர்ந்து ஒரு 10-15 நிமிஷம் உங்ககிட்ட பேசினாதான் உங்களோட மனதில் இருக்கிறதே மற்றவங்க புரிஞ்சுக்கவே முடியும். உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, ஆனால் அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாமல் நிறைய விஷயத்தில் இழந்துருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் சரியான தூண்டுதல் இருந்துச்சுன்னா உங்களோட திறமைகள் மூலம் பல முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். உங்களுக்கு இந்த ஜோதிடம், மாந்திரீகம் இதில் எல்லாமே கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். கெமிக்கல், மருந்து பொருள் தயாரிப்பு துறையில் நீங்கள் பணிபுரிகிறவர்களாக இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். எதிர்பாராத வகையில் நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது, இவங்க ஒரு பணியில் ஈடுபட்டாங்கன்னா அதில் அவங்க சொல்கிறது கரெக்டாக செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட பணிகளை யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவில் உங்களோட வேலை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். இந்த ராசியை சேர்ந்த நீங்கள் இறை வழிபாடோடு சேர்ந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களின் விளைவுகள் எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே நல்லதாக இருக்கும். அதற்கு உங்களுக்கு ஜோதிட ரீதியான பிரச்சனைகள் சரி செய்ய உதவும். உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் கிரகநிலை அமைப்புகள் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதற்கான தீர்வு உங்களோட கையிலேயே இருக்குது. அது என்னென்னா உங்ககிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன் தாங்க. உங்கள் ஃபோனில் இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும். அந்த நம்பர் 90 43 63 75 12. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் எளிதில் பெற முடியும். இந்த நம்பருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றமான நிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பருமே நாங்கள் உங்களுக்கு தரோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள். முதல்ல கும்பம். அந்த கும்பத்தில் முதல்ல அவிட்டம். 3-4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நினைக்கிற எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய நோக்கத்தில் செயல்படக்கூடியவங்க நீங்கள். பிறந்திருக்கும் இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுனீங்கன்னா பல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயால் உங்களோட வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது ரொம்பவுமே நல்லதாக அமையும். அடுத்து உங்களோட பிரச்சனைகளில் மட்டும் நீங்கள் இந்த மாதம் தலையிடவே கூடாது. அது உங்களுக்கே எதிர்மறையான நிலையை உருவாக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு வரக்கூடிய இந்த நிலையில் சப்தம ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையுமே வாழ்க்கை துணையோடையும் நண்பர்கள்கிட்டையும் இணக்கமற்ற நிலை ஏற்படுத்தும். அதனால் நிதானத்தையும் கவனத்தையும் மேற்கொள்வது நல்லது.
உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் எடுக்கும் வேலை அனைத்தும் வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்குவார். உங்களோட தொழில் விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் பெற முடியும். கேது பகவானால் பாதிப்படைஞ்சு வந்த உங்களுக்கு குரு பகவானின் பார்வையால் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாக போகுது. இந்த மாதம் உடல்நிலை, செல்வாக்கில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி, சங்கடங்கள், பாதிப்பு இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களையுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த காலகட்டத்தில் நன்மையான பலனை நீங்கள் அடைய முடியும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகும் பொழுது எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். உங்களோட பணிகளில் சீரும் சிறப்புமாகவும் கண்ணும் கருத்துவமாகவும் செயல்படுறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் கூடுதலாக கவனத்தை செலுத்தணும். விவசாயிகள் உங்களோட வேலைகளில் கவனமாக செயல்படணும். பணியாளர்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க கிட்ட அனுசரித்து போகிறது மேன்மையை உண்டாக்கி கொடுக்கும். அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே முன்னோடியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். இவ்வளவு சிறப்பான எண்ணத்தோட வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வரவில் தடை இருக்காது. ஆனால் குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட வார்த்தைகள் சில சமயங்களில் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கி கொடுக்கும். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3-10ஆம் இடத்துல பதிகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியடையும். வியாபாரம் முன்னேற்றம் இருக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட வேலையிலுமே விரைவில் நடக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும். நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். விரிய ஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை உண்டாகும் பொழுது புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும். குடும்பத்தில் சுப செலவு இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் அமையும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உங்களோட செல்வாக்கு வெளிப்படும். சுக்கிர பகவானால் பல புழக்கம் அதிகமாக இருக்கும். புதனும் சாதகமாக சஞ்சாரம் செய்வதனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நினைச்ச காரியத்தை எல்லாமே சாதிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. நீங்கள் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைக்கு எல்லாமே முடிவிற்கு வந்துடும். அனைத்திலுமே புதிய பாதை உண்டாகும். மாணவர்கள் வழக்கத்தை விட படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். சிறு வியாபாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் செயல்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் உங்களோட திறமையின் மூலம் பல யோகத்தை பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஆனாலுமே கொஞ்சம் யோசித்து செயல்படணும். குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் இந்த நிலையில் உடல் நிலையிலும் மனநிலையிலும் ஏதாவது சங்கடங்கள் அவ்வப்போது வரலாம். அதனால் கவனமாக இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. தாய் வழி உறவுகளால் குடும்பத்தில் ஏதாவது சலசலப்பு வந்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானின் பார்வை அஷ்டம ஜீவனஸ்தானத்திற்கு உண்டாகும் பொழுது உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். சுப செலவுகள் வரும். புதிய முயற்சி அப்படிங்கிறது முன்னேற்றம் தரும் வகையில் உண்டாகும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் அமையும். கேட்ட இடத்துலேருந்து பண உதவி தக்க சமயத்தில் உதவியாக வந்து அமையும். நேற்று எதிர்பார்த்த ஒப்பந்தம் இன்றைக்கு வந்து சேரும். உங்களோட வார்த்தைகள்லையும் உங்களோட செயல்கள்லையும் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடிப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடி அப்படிங்கிறது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. இல்லைன்னா சங்கடம் உங்களுக்கு ஏதாவது வரும் பொழுது இந்த உறுதுணை இல்லாமல் போகும் பொழுது மிகுந்த மன வருத்தத்திற்கு நீங்கள் ஆளாகலாம். அதனால் வீட்டில் இருக்கிறவங்களையுமே கொஞ்சம் அனுசரணையாக நடத்துங்க. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துறதும் உங்களுடைய ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுத்துறதும் நல்லதாக அமையும். சிறு வியாபாரிகள் ஒவ்வொரு அடியையுமே நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக எடுத்து வைக்கணுங்க. பணியாளர்கள் வழக்கமான வேலையில் மட்டும் ஈடுபடுறது நல்லது. நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச காலம் தள்ளி வைங்க. இப்போ புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை. அதனால் எந்த ஒரு செயலையுமே கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவில் சொன்ன கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறுமாறு அமைஞ்சிருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.